தென்காசியில் மாற்றுத்திறனாளியை கொன்ற வழக்கில் 10 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்ட மாற்றுத்திறனாளி நெஞ்சை பிடித்து மயங்கி விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. இது தொடர்பான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் தங்கம். வணக்கம் தங்கம், இது தொடர்பான முழு விவரங்கள். அதாவது தென்காசி அருகே உள்ள சாம்பவர்கரை தேவர் சாவடியை சேர்ந்தவர் பழனியப்பன். மாற்றுத்திறனான இவருக்கும் அதே பகுதியைச் சேர்ந்த முத்துராமன் என்ற மாற்றுத்திறனாளிக்கும் ஏற்கனவே முன்விரோதம் இருந்து வந்ததாக தெரிகிறது. இதனால் கடந்த 2018ஆம் ஆண்டு ஒரு இரவில் இவர் ஒரு இரும்பு குழாயால் அவரை அடித்த நிலையில் அவர் படுகாயமடைந்து தென்காசி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார். அதே ஆண்டு இவர் சிகிச்சை பலனின்றி இறந்ததை தொடர்ந்து இது தொடர்பான வழக்கு சாம்பவர்கரை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்தனர். இந்த வழக்கின் விசாரணை தென்காசி கூடுதல் மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் நடைபெற்றது. நீதிபதி எஸ் மனோஜ்குமார் வழக்கை விசாரணை செய்து முத்துராமனுக்கு 10 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனையும் 25,000 ரூபாய் அபராதம் மீது தீர்ப்பு கூறினார். இந்த தீர்ப்பை கேட்ட உடனே குற்றவாளியான முத்துராமன் நெஞ்சை பிடித்துக் கொண்டு கீழே மயங்கி விழுந்து விட்டார். இது குறித்து இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்படுத்த நிலையில் உடனடியாக அருகில் இருந்த காவல்துறையினர் அவரை மீட்டு தற்போது சிகிச்சைக்காக தென்காசி தலைமை அரசு மருத்துவமனையில் அனுமதித்துள்ளனர். முக்கியமாக மாற்றுத்திறனாளிக்கு தீர்ப்பு வழங்கிய நிலையில் அவர் மயங்கி விழுந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி. உங்கள் விவரங்களுக்கு நன்றி தங்கம். 2.5 கோடிக்கும் அதிகமான தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.